கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக இந்த ஒரு அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளுக்கான இந்த ஒரு ஆராதனையில நாம் பார்க்க இருக்கிற காரியம் ஒரு ஷார்ட்டா என்ன பண்ணலாம்னா இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கறதா சொன்னார் சகோதரர்? இஸ்ராயலோட பாஸ் ஓவர். பொதுவா நம்ம அதிகமா எந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் பார்ப்போம்? இயேசு கிறிஸ்து, அது மெமோரியல். ஓகே, கரெக்ட் தான். நாம மெமோரியல் தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். அதை நோக்கி போறது நம்முடைய குறிக்கோள். ஆனா பொதுவா பாஸ் ஓவர் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் தான் நம்ம எடுப்போம்? அவ்வளவுதான், எகிப்தில இருந்து கடந்து போனதுதான் எடுப்போம். சரிங்களா? நம்மளுடைய பைபிள்ல எத்தனை, அதாவது பாஸ் ஓவர்ங்கிறது அவங்க இதுல கண்டினியூஸா வருஷா வருஷம் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பாஸ் ஓவர் நடந்துச்சு? ஜூபிலி ஞாபகம் இருக்கா? ஜூபிலிலால நம்ம படிக்கிற எத்தனை பாஸ் ஓவர் நடந்துச்சு? ஜூபிலிலால வருஷா வருஷம் என்ன பண்ணுவாங்க? பாஸ் ஓவர் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி ஜூபிலி எத்தனை சப்பாத்து பண்ணுவாங்க? 7 வருஷத்துக்கு சபாத், அந்த பெரிய ஓய்வு நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துல ஜூபிலி நடக்கும்? 50 வருஷத்துல ஜூபிலி நடக்கும். அப்ப 50 எத்தனை ஜூபிலி நடந்துச்சு? 19 ஜூபிலி நடந்துச்சு. 20வது ஜூபிலி நடக்கல. கரெக்டா? அப்ப அந்த 19 ஜூபிலி முடிஞ்சு எத்தனை வருஷம், எத்தனை 7 வருஷம் வந்துச்சு கவுண்ட்? 19 ஜூபிலி. எல்லாம் ஞாபகப்படுத்துங்க. நம்ம அதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட். பைபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறது முக்கியமா நம்ம என்ன பண்ணோம்? பைபிளை நல்லா கத்துக்கணும். பைபிள்ல உள்ள ஸ்டடிஸ், எவ்வளவோ சாப்டர்ஸ், எவ்வளவு சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ் இல்லைங்களா, எல்லாமே நடந்து பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது இல்லையா? எல்லாமே தேவனுடைய கிங்டம்க்கு ரிலேட்டட் தான். நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டோரியே தெரியாம, எந்த ஒரு ஸ்டோரியுமே நமக்கு தெரியாம, பைபிளே தெரிஞ்சுக்காம நாம வெறும் கேரக்டர் வளர்த்துக்கிறோம்னு முடியுமா? இல்லைங்களா? இப்ப பேர் சபையெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா கேரக்டர்ல நல்லா இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. எதனால? ஏதாவது யூஸ் இருக்கா? ஏதாச்சும் யூஸ் இருக்கா? ஆனா கேரக்டர் நல்லாவும் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அது பொதுவான மக்கள்ல இருக்க நல்லா இருக்க மாதிரி தான் கணக்காயிடுது. விசேஷமாக வேத மாணவர்கள் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்னதான் வேலை அவங்களுக்கு? கத்துக்கிறது, படிக்கிறது தான் வேலை. ரைட்டுங்களா? நல்ல ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாங்க. தெரியும் உலகத்துல கூட நல்ல ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாங்க. நம்ம நல்ல ஸ்டூடெண்ட் இருக்கணும்னா பைபிளை ஃபுல்லா என்ன பண்ணும்? ஒரு காரியமா எடுத்து நம்ம தர படிக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம பேசிக்ல இருக்கிறப்ப எல்லாமே கவர் பண்ண முடியாது. பேசிக்ல டுவர்ட்ஸ் நியூ கிரியேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் செலக்டிவா என்ன பண்ணிருப்போம்? கொண்டு வந்திருப்போம். கரெக்ட்ல? அதுலயே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். ஓ, நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் இல்லைங்களா தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். பட் அப்படி இல்லை. சரிங்களா? ஒண்ணு அர்த்தத்தை, ஒரு காரியத்தை, ஒரு மூவ்மெண்ட்ஸையும் நம்ம கத்து தெரிஞ்சிருக்கிறது தான் உண்மையான பைபிள் ஸ்டூடெண்ட். சரிங்களா? பைபிளை தரோ பண்ணும். இப்ப ரசல் ஒரு கமெண்ட்ரி எழுதி இருக்கிறாருன்னா பைபிள் ஃபுல்லா படிக்காம எழுத முடியுமா? கரெக்டுங்களா? பைபிளை ஃபுல்லா தரோ பண்ணியிருக்காரு. தரோ பண்ணிட்டு கமெண்ட்ரி எழுதி வைக்கிறாரு. கரெக்டா? தெரியாத காரியத்தை மட்டும் பிளாங்க் போட்டிருப்பாரு. அவ்வளவுதான். சரி, இப்போ அந்த ஜூபிலிக்கே வரலாம். ஜூபிலி 50 சைக்கிள் முடிஞ்சிட்டு இன்னொரு எத்தனை சப்பாத் வருது? 7 சப்பாத். என்ன சாரி, 19 சப்பாத். அதுக்கப்புறம் ஒரு 19 சப்பாத் மட்டும் வரும். 19 × 7 எவ்வளோ சார்? 133. 133 பஸ்கா கொண்டாடி இருக்கிறாங்க. கரெக்ட் தானே? வருஷம் பஸ்கா கொண்டாடுறாங்க. 133 பஸ்கா கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு? வெளியே துரத்தி விட்டாங்க. அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. வெளியே அங்கங்க போய் சதுரி இருந்தாலும் அவங்க சப்பாத்து கொண்டாட முடியல. சரிங்களா? சப்பாத்தோ இல்ல இந்த ஜூபிலியோ கொண்டாட முடியல. ஆனாலும் அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பஸ்கா மட்டும் கொண்டாடி இருந்திருக்காங்க. கரெக்ட் தானே? அவங்க அதை விடவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கடமையான ஒரு பண்டிகை அது. கரெக்டுங்களா? சரி, இந்த பஸ்காவை தான் அவங்க வருஷா வருஷம் நினைவு கூறணும்னு சொன்னாலும் நம்மளுடைய பைபிள்ல முக்கியமான ரெக்கார்ட்ஸ், எங்கெங்க பஸ்கா
நடந்ததுக்கான ரெக்கார்ட் எத்தனை இடத்துல நடந்ததாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. எசேக்கியா பண்ணிருக்காரு. எசேக்கியாவா? எசேக்கியா ராஜாவா? எசேக்கியல் தீர்க்கதரிசியா? எசேக்கியா ராஜா பண்ணிருக்காரு. அப்ப ஜோஷியா பண்ணிருக்காரு. அப்புறம் வேற யார் காலத்துல நடந்துச்சு? நான் ஒரு சார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் நம்ம குரூப்ல. எஸ்ரா காலத்துல. கரெக்ட். எஸ்ரா காலத்துல ஒண்ணு நடந்துச்சு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அதான் நடந்துகிட்டே தான் இருக்கு. ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த நாள் நடந்ததுக்கு ரெக்கார்ட் பைபிள் இருக்கு. இது மாதிரி எத்தனை நாள்? கடைசியா இயேசு கிறிஸ்து காலத்துல நடந்தது ஒரு ரெக்கார்ட். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் கொண்டாடினாரு. சரிங்களா? 3 வருஷம் முன்னாடியும் பண்ணாரு. அதெல்லாம் என்ன இல்ல, ரெக்கார்ட்ல இல்ல. ஆனா கடைசி பஸ் காலத்தும் அங்க ரெக்கார்ட்ல இருக்கும். கரெக்டுங்களா? சோ இப்படியாக பார்க்கும்போது எத்தனை டைம் நமக்கு பைபிள்ல ரெக்கார்ட் ஆகுது? 7 டைம்ஸ். வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, எகிப்துல இருந்து வந்தது. சரிங்களா? செகண்ட் வந்து 2வது வருஷம் எகிப்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சீனாய் வனாந்திரத்துல இந்த பஸ்காவை நீங்க கட்டளையாக இனிமேல் எப்படி பண்ணணும், கரெக்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல டைலமா இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும், குழப்பம் இருந்துச்சுன்னா பண்ணிக்கணும். யாராவது அன்கிளீனாவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அப்பதான் கட்டளை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி கொடுக்கல. கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் செஞ்சே ஆகணும். செஞ்சுட்டு கிளம்பி வந்தே ஆகணும். ஒருவேளை வந்து யாரும் செய்யலைன்னா அங்கே டெத்து, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, அவங்க வர முடியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பயணத்தின் காரணமாக இல்ல அன்கிளீன் ஒருத்தர் இறந்துட்டா அவங்க வீட்டுல இருந்து தீட்டாக அது கருதப்பட்டு அந்த நாள்ல இறந்துட்டாங்கன்னா அவங்க அன்கிளீன்ல இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, அந்த பஸ்காவை தொட முடியாது. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 மந்த் கழிச்சு செய்யறதுக்கு ஒரு லாவெல்லாம், அப்பதான் லாவை ரீஃபைன் பண்றாரு. கரெக்டுங்களா? லாவை ரீஃபைன் பண்றாரு. அப்பதான் வந்து பார்க்கும்போது என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ட்வைலைட் 2 ஜாமத்துக்கு நடுவுல ட்வைலைட் பீரியடு, இதுல நிறைய கான்ட்ரோவர்சி எல்லாம் இருக்குது. நீங்க ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். கான்ட்ரோவர்சி தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே நம்ம பைபிள் படிக்கிறப்ப இப்படி ஒரு கருத்து இருக்கு, இப்படி ஒரு நம்ம சபையார் மத்தியில இப்படி ஒரு கருத்து இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நமக்கு கரெக்டா எது இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கரெக்டுங்களா? ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஒரு டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேஜரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து காலகாலமா பார்த்து வந்து அதே பழைய பாரம்பரியத்தின்படியே பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது எப்போது? நீசான் 14ஆம் தேதி சாயங்காலம், ஆரம்ப சாயங்காலம். அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு வரணும். கரெக்டுங்களா? இடையில ஒரு தாட் வந்துச்சு, அப்படி இல்ல 14ஆம் தேதி, கரெக்டுங்களா? 14ஆம் தேதி முடிகிற சாயங்காலத்துக்கு முன்னாடி அடிச்சாங்க அப்படிங்கிற 15th போவாது, 14th தான், 14th தான். அது எதை வச்சு பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை வச்சு அங்க பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அதை வச்சு ரிவர்ஸ்ல போய் பார்ப்பாங்க. அப்படி ஒரு தாட்டும் இருக்குது. புரிஞ்சுங்களா? சோ அப்படி ஒரு தாட் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சீனாயோட லாவுல இருந்து வந்துச்சு. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாஸ்வேர்ட் அடிக்கிறப்ப அவங்க நைட்டு தான் அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த லாவை ரீஃபைன் பண்றாரு இல்லையா, ரீஃபைன் பண்றப்ப நீங்க எப்பக்குள்ள அடிக்கணும் அப்படிங்கிற சில விஷயத்த லாவை மாத்தின மாதிரி தெரியுது. இதை நாம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சியில வைக்கலாம். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு 7 இது என்னன்னு மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்குள்ள என்னென்ன தாட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன். வாரம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணலாம், அந்த 7ஐயும் நல்லா தெரிஞ்சிரும். ஏன்னா நிறைய பேருக்கு 7க்கு சப்ஜெக்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் நாம பிரெயின் ஸ்டடியில உட்காந்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அது ஃபுல்லா அதுக்குள்ள என்ன இருக்குது, மறைமுகம் என்ன இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிற ஒரு வேலையில நம்ம போகலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பார்க்கும்போது சீனாய் வனாந்திரத்துல நிறைய லா கொடுக்கப்படுது. மோசே மூலியமா லா கொடுக்கப்படுறப்போ நிறைய தாட்ஸ் அங்க நிறைய ரீஃபைன் ஆகுது. இப்படிதான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் முன்னாடி இருந்தப்போ அப்படி இல்லை, இப்பதான் எல்லாம் சரி. அடுத்ததா எங்க நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததா பைபிள்ல ரெக்கார்டு எங்க நடக்குது? வருஷம் அவங்க பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எங்க? கில்கால்.
எங்க அது கில்கால்னா என்ன? மூணாவது எங்க நடந்துச்சு? யோசுவா 5ஆம் அதிகாரம் 10, 12, 10ல இருந்து 12 வரைக்கும் வாசி. ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்கள் என்று கட்டளையிட்டிருந்தபடியே அப்படியே 5ஆம் அதிகாரம் 5 chapter 5. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். எப்போ 12 வரைக்கும் ஆச்சா? 12. அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரர் மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அருமையான ஒரு இது. நல்லா கவனிச்சீங்களா? என்ன நடந்துச்சீங்க? மன்னா என்னை வரைக்கும் இருந்துச்சு. சரி, இப்ப பஸ்காவுல அவங்க வெளியே வந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க எகிப்துல. பஸ்கால ஸ்டார்ட் பண்ணி எப்ப போய் என்ட்ரி ஆகுறாங்க? திரும்ப அதே பஸ்கால என்ட்ரி ஆகுறாங்க. கரெக்டா அது எத்தனை வருஷம்? 40 years, 40 வருஷம் கரெக்டா என்ட்ராகிறப்ப அந்த தேசத்துல விளைஞ்ச அந்த விளைச்சலின் பலனை எடுக்கிறாங்களா? இது யார் விதைச்சா? அந்த தேசத்துல ஏற்கனவே இருந்ததை சாப்பிட்டாங்களா? இவங்க போய் விதைச்சாங்களா? ஏற்கனவே அங்க இருந்துச்சு. கரெக்டுங்களா? இருந்ததை சாப்பிடுறதுக்கு எடுத்து சுட்டு சாப்பிடுறாங்க. அன்னைக்கு மன்னா வந்துச்சா? சாப்பிட்ட மறுநாளிலே மன்னா நின்று போச்சு. அப்ப அன்னைக்கு டபுள் ஃபுட் அவங்களுக்கு. மன்னாவும் இருந்துச்சு, தேசத்தினுடைய தானியமும் இருந்துச்சு. கரெக்டுங்களா? ரெண்டு விஷயம் அங்க ஸ்பெஷல். இது வந்து நம்ம இது படிக்கிறப்ப ஹார்வெஸ்ட் அந்த பீரியட் நம்ம கோட் பண்றோம். ஏன்னா தேசம் அப்படிங்கிறது எது? பரம கானான் 1000 வருட அரசாட்சி 1874ல ஸ்டார்ட் ஆயிடுது. கரெக்டுங்களா? 1000 வருடம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 1874ல ஸ்டார்ட் ஆயிடுது. கரெக்டுங்களா? ஆனா மன்னாங்கிறது எங்க சாப்பிட்டு இருந்தாங்க? வனாந்திரத்துல சாப்பிட்டாங்க. வனாந்திர பயன், செகண்ட் வேர்ல்டு, சுவிசேஷ யுகம், காஸ்பல் ஏஜ் அப்படி கணக்கு வச்சுக்கலாம் இல்லையா? அவங்க மன்ன வனாந்திரத்தை சாப்பிட்டது வந்து காஸ்பல் ஏஜ். காஸ்பல் ஏஜ்ல என்ன கிடைச்சது? காஸ்பல் ஃபுட் கிடைச்சது. கரெக்டுங்களா? நாட் த ஹார்வெஸ்டட் ஃபுட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிலத்திலேயே இந்த அறுத்தது கிடைக்கல, வானத்திலேருந்து வந்தது கிடைச்சது. கரெக்டுங்களா? இப்போ கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு அப்படிங்கிறப்ப அது ஒரு ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அந்த ராஜ்யத்தின் பலனை புசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? அப்ப ஒரு நாள்ல ரெண்டுமே கிடைச்சது. அதுதான் நாம இப்ப இருக்கிற ஹார்வெஸ்ட். நாம இன்னமும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். காஸ்பல் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னமும் காஸ்பல் ஒர்க் பண்றோம். அதே டைம்ல ஹார்வெஸ்டும் நடக்குதா இல்லையா? ஹார்வெஸ்ட் நடக்குதா இல்லையா? உலகத்துல இப்ப காஸ்பல் கூட போயிட்டு தானே இருக்கு. சோ ரெண்டுமே கிடைக்கிற ஒரு காலகட்டம். நாம வந்து இப்ப நுழைஞ்சு தேசத்தின் பலனையும் புசிக்கிறோம், மன்னாவும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு காலத்துல இருக்கிறோம். கரெக்டுங்களா? சோ இது ஆவிக்குரிய அர்த்தம். சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து மூணாவது. நாலாவது என்ன பார்த்தோம்? எசேக்கியா இல்லைங்களா? அது 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரைக்கும். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேலில் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்பிராயிம் மனசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்கா 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினாலே அந்த காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று.
இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் இதுல ஒரு விஷயம், நம்ம ஆசரிக்காம கூட இருந்திருக்காங்க ராஜாக்கள் காலத்துல. அதே நம்ம எத்தனை வருஷம் என்னங்க, வெகு காலம் தான் இருக்கு, எத்தனை வருஷம் தெரியல. அப்ப அவங்க கண்டினியூஸா நம்ம பண்ணாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கூட என்ன இருக்குது, செய்யாம கூட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க தெரியுது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்களை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்சபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி, இதை நம்ம தனியா ஒரு தடவை படிக்கலாம் ஃபுல்லா. சோ இப்ப என்ன நமக்கு வருது அப்படின்னா, எசேக்கியா காலத்துல, சரிங்களா, அவர் என்ன பண்றாருன்னா, எசேக்கியா ராஜா அவர் வந்து ரீஃபார்ம் பண்றாரு, திரும்ப எல்லாத்துக்கும் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களுக்காக தேவர்கிட்ட ஜெபம் கூட பண்ணி, சரிங்களா, அன்கிளீனா இருக்கிறாங்க அவங்க, அதனால கிளீனா அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விசேஷமான இதா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் என்ன ஆயிடுச்சு, செய்யாமைய விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க செதறி இருக்கிறாங்க. ஒண்ணு, தேவ பக்தியும் என்ன ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதனால பஸ்கா கூட செய்யாம இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைம்ல எசேக்கியா ராஜா தான் என்ன பண்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த செலிப்ரேஷன் அவங்க 7 நாள் எக்ஸ்ட்ரா கூட என்ன பண்ணிருக்காங்க, அங்க செலிப்ரேட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். சரி, அடுத்தது யோசியா. இது ரொம்ப ஸ்பெஷல். யோசியாவுடைய ஒரு காரியம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது என்ன சாட்சி எங்க சொல்றாங்க அப்படின்னா, யோசியா காலத்துல நடந்த அந்த பஸ்காவை போல இதுவரைக்கும் யாரும் எந்த ராஜாக்களும் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணவும் இல்லை அப்படின்னா எவ்வளவு கிராண்டா அவர் பண்ணியிருந்திருப்பார் யோசியாங்கிற ஒரு ராஜா. இல்லைங்களா, அதுவும் தனியா நம்ம பாடமா பார்க்கணும். அடுத்ததா பார்க்கும்போது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 19 முதல் 22 முடிய எஸ்ரா காலத்துல நடந்த சம்பவம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆசாரியரும் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில அவங்க என்ன பண்ணாங்க, ஆசரிக்கிறாங்க. ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினாலே எல்லோரும் சுத்தமாய் இருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லோருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரர்களுக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி. இந்த சம்பவம் எஸ்ரா காலத்துல எப்ப நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எங்க இருந்து வந்தாங்க ஜனங்க, யாரு ரிலீஸ் பண்ணா, அவரு கிங் சைரஸ், கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு, அங்கிருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுறாரு, டிகிரி எழுதி இது பண்றாரு. உடனே வந்துட்டாங்களா, இதெல்லாம் பேசிக்க திரும்ப போறோம் இல்லைங்களா. அதுதான் பேசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லாருமே பேசிக் திரும்ப கேளுங்க. அங்கங்க நிறைய இடத்துல நடக்குது, பேசிக்க நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். நானும் இன்னமும் கேட்கறேன், சரிங்களா. எனக்கு இன்னும் பேசிக் வேணும். ஏன்னா பேசிக் பண்றப்ப அது ஒரு பேசிக் நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ற மாதிரி. ஏன்னா அது இல்லாம எதுவுமே நம்ம எந்த சப்ஜெக்ட்டுமே டச் பண்ண முடியாது. அதனால பேசிக்கா ஃபுல்லா பண்ணாதான் சரி நாளைக்கு நீங்க வந்து ஒருவேளை நிறைய பொறுப்புகள் சபையில எடுக்கணும் இது பண்ணணும்னா பேசிக்ல ஃபர்ஸ்ட் தரவா இருக்கணும். ஒண்ணு, யாராவது நீங்க கொஸ்டின் கேட்கிற நிலைமையை விட இருக்கும், கொஸ்டின் கேட்கறது எல்லாருக்கும் இருக்கும், கொஸ்டின் கேட்கிற நிலைமையை விட கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ற நிலைமையில இருக்கும். கரெக்டுங்களா, ஆன்சர் பண்ற நிலைமையில இருக்கணும். அதுதான் வந்து போதிக்கிற ஒரு காரியங்கிறது. என்ன கொஸ்டின் யாராவது கேட்டாங்கன்னா தெளிவுபடுத்தக்கூடிய நிலைமையில வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், பேசிக்ல ஃபுல் தரவாகணும். அது மட்டும் இல்லாம நிறைய இந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கும், பைபிள் நிறைய படிக்க ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா. சரி, சோ இப்ப இந்த கோரேஸ் ராஜா காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து ஒரு டிகிரி யார் காலத்துலதான் ஒண்ணு வந்துச்சு, அர்த்தசஸ்ரா காலத்துல, அர்த்தசரஸ், கரெக்டுங்களா. அவர் காலத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, போய் நெகேமியா இது என்ன பண்றாரு, போய் எல்லாம் ஆலயத்தெல்லாம் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு பாசம். ஓகேங்களா, இது 6ஆவதா.
கரெக்டுங்களா? அடுத்தது 7வது, அதுக்கப்புறம் பைபிள்ல ரெக்கார்ட் எங்க இருக்கு? நேரா ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட வந்துருது. கரெக்டுங்களா? அந்த ஜீசஸ் கிரைஸ்ட், ஏன்னா ஏன் அது கரெக்டா 7ஆவும் அமைஞ்சிருக்குது? ஒண்ணு, ஒரு பரிபூரணம் ஒண்ணு. இவ்வளவு நாள் அவங்க நிழலான ஆட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? 7 பரிபூரணமா இருக்கிறதுனால ஒரு பரிபூரணமான ஆட்டையே அடிக்கணும். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய அந்த இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? அங்க அடிப்படுற ஆடு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? இனிமேல் ஆடு அடிக்கிறதுனால எந்த பலனும் யாருக்கும் இல்ல. நான் தான் அந்த ஆடு, என்னதான் நீங்க அடிக்கணும். கரெக்டுங்களா? என்ன அடிச்சு முடிச்சுட்டா இந்த நியமம் முடிஞ்சிருச்சு. இந்த டோட்டல் லாவே என்னாச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கப்பட்ட அங்க ஒரு லா, இவதானே லாவுடைய ஃபுல் கம்ப்ளீஷன். ஜீசஸ் தானே. அது எது மூலியமா நிறைவேறுதுன்னு பாக்குறோம்? பாஸ்டர் மூலமா தான் நிறைவேறுது. அந்த ஆடு இவராகவே அன்னைக்கு இருக்கிறார். சரிங்களா? இதான் 7th. சோ இப்போ என்ன விஷயம்னா, இந்த 7 பார்த்தோம் இல்லைங்களா? 7லயும் ஒண்ணு கிங்டம் சம்பந்தப்பட்ட பாடங்கள் தான். ராஜ்யத்தினுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே பாடங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ராஜ்யம் பட்டிங் ஆனதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். இல்ல நிறைய பாடங்களும் கத்துக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? நம்ம உட்காந்து படிக்கிறப்ப எனக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம உட்காந்து என்ன பண்ணலாம், படிச்சு ஒரு சப்ஜெக்டா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நல்லா கத்துக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, முக்கியமான ஒரு 7 கதைகள், 7 சம்பவங்களை நாம நல்லா கத்துக்கிட்டோம். கரெக்டா? அது போல நாம வேத மாணவர்கள் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட நாம எடுத்து 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 அந்த சப்ஜெக்ட கத்துக்கிட்டே வரப்ப கண்டிப்பாக தேவனுடைய திட்டத்திலையும் தேவனுடைய அந்த ஒரு காரியத்திலையும் கேரக்டர் ஸ்டடி இருக்குமா இருக்காதா? அது இல்லாம எதுவுமே இல்லை. ஏன்னா தேவனுடைய அன்பு, நீதி, ஞானம், வல்லமை 4 அதுக்குள்ள இருக்கும். கரெக்டுங்களா? அன்போட குணலட்சணம் அங்க வந்துரும், ஞானத்தோட காரியங்கள் வந்துரும், வல்லமை, நீதி எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். சரிங்களா? சோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னொன்னா தொகுப்பா படிச்சுட்டு மேக்ஸிமம் நம்ம பரியல் ஸ்டடியில கவர் பண்ணி எவ்வளவு நம்ம கொண்டு போகலாம். அதே போல வால்யூம்ஸ் நம்ம படிக்கணும். வால்யூம்ல ஃபுல்லா நம்ம மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, தேவனுடைய திட்டம் பார்த்துச்சு. தெய்வீக பிளான்ல நம்ம கரெக்டா இருக்கும். தெய்வீக திட்டம் ஃபுல்லா இங்கதான் இருக்கு, வால்யூம்ஸ்ல தான் இருக்கு, ஃபுல்லா தெரிஞ்சு. ஏன்னா இப்ப தெய்வீக திட்டம் அந்த வால்யூம்ஸ்ல சொன்னபடி பார்த்துட்டீங்கன்னா இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நியூஸ், ஹாட் நியூஸ், அமெரிக்கா யுக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? அப்படிதான் போகுது. இன்னும் ஃபுல்லா இதாகல, பட் அப்படிதான் சிச்சுவேஷன் நடந்துச்சு. நாங்க உங்களுக்கு இது பண்ண மாட்டோம், இப்படி பண்ணனால அதுக்கு நமக்கு என்ன பிரதர், அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இஸ்ரேல தானே பார்க்கணும். இஸ்ரேலே சம்மந்தம் இல்லையே, அமெரிக்காவும் யுக்ரைன் தானே. இதுல என்ன சம்பந்தம்? மிக பெரிய ஆச்சரியமான சம்பவம். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்ப அமெரிக்கா கைவிட்டதுனால யுக்ரைனை பாதுகாக்கிறேன்னு யார் சொல்லியிருக்கா? யூரோப், பிரான்ஸ் எல்லா கண்ட்ரிஸும் யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு இருக்காங்க. யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு யுக்ரைனை பார்த்து சொல்லியிருக்காங்க. யுக்ரைன் நமக்கு சம்பந்தம் இல்லைதான், ஆனா ரஷ்யாவோட சம்பந்தப்பட்டது. புரியுதுங்களா? ரஷ்யாவுக்கும் இப்ப யூரோப் இப்ப என்ன ஆகும்னா பவர்ஃபுல் ஆகும். சரிங்களா? யூரோப் பவர்ஃபுல் ஆகும்னா யார்கிட்ட தான் போகணும்? இஸ்ரேல். யார்கிட்ட போகணும் பவர்ஃபுல் ஆகணும்னா? ரஷ்யா. போகிட்ட போகணும். கிறிஸ்டனோட திருப்ப ரீபில்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா போக பவர்ஃபுல் வரணும். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியெல்லாம் அழியும் இல்லையா? முன்னாடி அவங்க நல்லா பவர்ஃபுல்லா வரணும். இப்ப யூரோப் கண்ட்ரீஸ்ல ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க, ப்ராட்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ப்ராட்டஸ்டன்ட் ஜெர்மன்ல ப்ராட்டஸ்டன்ட். கரெக்ட்டுங்களா? பிரான்ஸ்ல ரோமன் கேத்தலிக் பிரான்ஸ் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் தான். எல்லாமே மிக்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பாஸ். அர்மகதனுடைய ஸ்டார்டிங் அங்க ஒன்று ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது அர்மகதனுக்கு. சரிங்களா? இங்க இஸ்ரேல் ப்ரிப்பேர் ஆயிட்டு அதே ஆயிட்டு. புரியுதுங்களா? சோ மிகப்பெரிய வாழ்க்கை நடந்துச்சு. எல்லா வாழ்க்கையில இருந்து எல்லா வாழ்க்கையில இருந்து நம்ம அப்படிதான் வாழ்க்கை படிக்கணும். புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நடக்கிறப்ப கம்பேர் பண்ணணும். தேவன் முன்னாடியே
இல்லைங்களா? predict பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எப்பவுமே predict பண்ணி வச்சிருக்கேன். அதுக்காக நம்ம வால்யூம் ஸ்டடியா படிக்கணும். முக்கியமான important to web student or not? Is it important to web student or not? Mandatory. நல்ல வேர்ட் சொன்னாரு. mandatory அப்படின்னா கட்டாயமா web student எல்லாம் தெரிஞ்சே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போறோம். சரிங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ஒரு ஸ்டடியா ஒரு சாப்டர் ஒரு சப்ஜெக்டா எடுத்து நம்ம படிச்சுட்டு போகலாம். இதுக்கு இடையில நமக்கு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம், அப்பப்போ கொடுத்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். போர் அடிக்காம போயிட்டு இருக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லாமே தேவனுடைய கிருபையினால நம்ம எல்லாமே நல்லா நடத்துறதுக்கு தேவன் எல்லாமே பலன் வருவாராங்க. ஆமென்.